இப்படி தவறான வழியை தள்ளிவிட்ட அளவுக்கு இந்த எந்த ஒரு அதிசையோ எந்த ஒரு ஆதாரத்தையோ பொறுத்தவர்கள் 2 மடங்கு தண்டனை அனுபவிக்க நேரும் அல்லவா? இதற்கு என்ன வழி இருக்கு? அதாவது நல்ல ஒரு அழகான இன்றைக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியுடைய சுருக்கம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் சாதாரண பாமர மக்களாக இருக்கிறோம். நீங்கள் சொல்வதைத்தான் கேட்டு நடக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் தௌஹீத் என்ற பெயர்லேயே பல இயக்கங்கள் இருக்கிறது. இதுல யாராவது ஒரு ஆளை சொல்லி அதான் சரி என்று நாங்கள் போனால் மறுமை நாள்ல நரகத்தில் கொண்டே எல்லாம் போட்டு ஏண்டா இப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டுருவானோ, எங்க முன்னோர்கள் சொன்னதை நாங்க கேட்டோம், எங்களுடைய பெரியார்கள் சொன்னதை கேட்டோம்னு சொல்ற நிலைமை எங்களுக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்கிறது. அதை நாங்க எப்படி அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கறத அவருடைய கேள்வி. முதலாவது ஒரு அடிப்படை விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்கள் பாமரர்களா இருக்கிறோம் நினைக்கிறோம்ல, அதுவே பேசிக்கல தப்புங்க. ஏன்னு கேட்டா, நீங்க இன்னைக்கு தௌஹீத்ல இருக்கக்கூடிய தௌஹீத் தான் சரி என்று நினைக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுமே ஏற்கனவே வேற ஒரு கொள்கையில இருந்தீங்க. என்ன கொள்கையில இருந்தீங்க? தர்காவுக்கு போகலாங்கிற கொள்கை, மதுஹப் கொள்கை, பிதஅத் கொள்கை, இதுகள்ல தான் இருந்தீங்க. இத பெரிய பெரிய உலமாக்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்னார்கள் நம்பிக்கொண்டு அதுல இருந்தீர்கள். இப்ப நாங்க தௌஹீதுங்கிற பேர்ல ஒரு 1980ல இந்த பிரச்சாரத்தை தமிழ் மக்கள்கிட்ட சொன்ன பொழுது 4-5 பேராகத்தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் நீங்க சிந்திச்சு பார்த்துதான் இதை விளங்குனீங்க. எப்படி செஞ்சு பார்த்தீங்க? இவங்க 4 பேர் சொல்றது சரியா, இந்த பெரிய பெரிய உலமாக்கள் 500 வருஷமா சொல்றாங்களே அது சரியா என்பதை எல்லாம் உங்களால் விளங்க முடிந்தது. சரியானது எதுன்னு கண்டுபிடிக்க முடிந்தது. மௌலிது ஓதி கொண்டிருந்தார்கள், 500 வருஷமா ஓதினார்கள். நம்ம தப்புன்னு சொன்னோம். நீங்க எதை பார்த்தீங்க? 500 வருஷமா இருந்ததை பார்க்கல. தப்புன்னு சொல்றதுக்கு நாங்க எடுத்து வைக்கிற காரணம் என்ன, அவங்க சரின்னு சொல்வதற்கு எடுத்து வைக்கிற காரணம் என்ன, ரெண்டையும் எடை போடுறீங்க. எடை போடும்போது உங்களுக்கு உண்மை தெரியுது. இதுதான் சரி, இவங்க சொல்ற பாயிண்ட் இருக்கிறது, விஷயம் இருக்குது, அவங்க சொல்றதுல விஷயம் இல்ல. விளங்குனீங்களா இல்லையா? 1000 வருஷமா ரத்தத்தோட ஊறி போன மதுஹப்ல இருந்தே வெளியே வந்திருக்கிறீங்க. அப்ப முதல்ல நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். எங்களுக்கு ஒண்ணுமே முடியாது, எங்களுக்கு சரியானதை கண்டுபிடிக்க இயலாது, இது தப்பு, இப்படி ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மளை வைக்கவில்லை. நரகத்தில் போடும்போது இன்னொன்னு கூட சொல்வார்களாம், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாகிலு மா குன்னா பி அஸ்ஹாபி ஸஈர். நரகத்தில் போடும் பொழுது நாங்கள் செவியேற்று சிந்தித்து இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். செவியேற்றதோட நம்ம இருந்தா நரகத்துக்கு தான் வருவோம். நஸ்மவுன்னு சொல்லிவிட்டு அவ் நாகிலு சூரத்துல் முல்க்ல தபாரக் அல்லாஹ் சொல்லி கேட்றான், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாகிலு மா குன்னா பி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் விளங்கி இருந்தால் சிந்தித்து இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்ப நமக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்படுது? நீங்க 1000 பேர் தௌஹீதுங்கிற பேர்லயே 1000 சொல்லட்டும், நீங்கள் தெளிவு இருந்தால். என்ன தெளிவு? அதாவது சரி என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன், தப்புன்னா எதிர்ப்பேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்து அந்த பார்வையோடு 2 இயக்கத்தையோ 3 இயக்கத்தையோ பார்த்தால் ஒன்றை சரி என்று நீங்கள் சரியானதை விளங்கிக் கொள்ள இயலும். மதுஹப் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு, தரிகாக்கள் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு, தர்கா வழிபாடுகள் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு, காலங்காலமாக ஊறிப்போன பிதஅத்துகள் எல்லாம் தவறு என்று புரிந்து கொண்ட உங்களுக்கு, இந்த தௌஹீது போர்வையில 4-5 இருக்கும் பொழுது அதை தவறு என்று விளங்க முடியாதுங்கிறீங்களா? முடியும். சில பேருக்கு முடியல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு எல்லாத்தையும் உதறிட்டு அவங்களே ஒரு கொள்கையை ஆதரிச்சு பேசிட்டாங்க. ஆதரிச்சு பேசுறது தப்புன்னு தெரிய வருது. நம்ம நேத்து ஆதரிச்சு நம்ம தப்புன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கல. அது உள்ளக்க இருந்து தடுக்கிற ஒரு காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம உண்டாக்குன இயக்கம், நம்ம ஆதரிச்ச இயக்கம், நம்மளே இருந்த இயக்கம், நம்மளே சப்போர்ட் பண்ண இயக்கம், நம்மளே காசு கொடுத்த இயக்கம் அப்படின்னு ஒரு இதுல வரும் பொழுது அவங்க தப்பா போயிட்டாங்கன்னு சொன்னாலும் நம்மளை அறியாமல் நம்முடைய அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த குருட்டு பக்தி சத்தியத்தை புரிந்து கொள்வதிலிருந்து நம்மளை தடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், தெளிவாக உடைத்து ஆதாரத்தோட காரண காரியத்தோடவே சொல்கிறேன். மற்ற காசு பணம் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருவோம், இயக்கங்கள் அதுக்கு நான் வரவில்லை. கொள்கை அடிப்படையிலான விமர்சனத்தை மட்டும் இந்த சபையில் நான் வைக்கிறேன். அதாவது தௌஹீத் என்ற பெயர்ல
சில இயக்கங்கள் இருக்கிறார்கள். அதை ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கையை சொன்னாங்க? நாங்கள் தான் இருந்தோம். குர்ஆன் ஹதீஸ் ரெண்டையும் பின்பற்றக்கூடியவர்களின் அமைப்பு. பேரே என்ன சொன்னுச்சு? குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம், இதை தவிர யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். இதான கொள்கை. இந்த கொள்கையை கொண்டுதான் நாம ஆரம்பித்தோம். அதில் நம்ம இருந்தோம். 10 வருஷமாக அதை பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கு அவர்களின் கொள்கை என்ன? அவர்கள் தங்களுடைய மாத பத்திரிகையில வெளிப்படையாக பகிரங்கமாக 5 பேர் கையெழுத்து போட்டு டிக்ளேர் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன வெளியிட்டிருக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை போலவே சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம். சஹாபாக்கள் தப்பே செய்யாதவர்கள், அவர்களை பின்பற்றுவது கடமை. யார் சொல்றா? குர்ஆன் ஹதீஸ் தான் மட்டும்தான் மார்க்கம் இயக்கத்தை ஆரம்பிச்சு வளர்ந்து இன்னைக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சு சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம். இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் இது விளங்கல? என்னடா இது குர்ஆன் ஹதீஸ் மட்டும், அதுக்கு தான் நம்ம வந்தோம். சஹாபி என்ன வஹி வருமா? சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு அலாட்டம் செய்தி எதுவும் வருமா? ரசூலுல்லாவே நம்ம ரெண்டா பிரிக்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? அவங்க சொன்னதை வஹியை பின்பற்றுறோம், வஹி இல்லாம அவங்க செஞ்சதை பின்பற்ற வேணாங்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்க. ஒட்டகத்துல போறது நாங்க பம்பாய்க்கு ஒட்டகத்துல வந்தோம். ஒட்டகத்துல போற சுண்ணத்தை நான் சொன்னோம். அதுக்கு கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். கோதுமை ரொட்டி சாப்பிடுற சுண்ணத்தை யாராவது சொல்றீங்களா? சோறு திங்க கூடாது. அப்ப அதெல்லாம் என்னது? அது வஹீல சொன்னது இல்ல, அது ரசூலாக இருக்கிறதுக்கு முந்தையே செஞ்சாங்க. நபி ஆன பிறகுதான் ஒட்டகத்துல ஏறினாங்களா? நபி அவருக்கு முந்தைய ஏறிட்டாங்க. நபி ஆகி தான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களா? அதுக்கு முந்தைய சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் ஒட்டகத்துல போனாங்களா? அவங்க எதிரியும் போனான். ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களா? அபூஜஹல் தான் சாப்பிட்டான். அப்ப இது வஹி இல்ல, இது வஹி அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி சொன்ன விஷயங்கள் இல்லை. அதை நம்ம ஏத்துக்கிற தேவையில்லைன்னு சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எதை நம்ம ஏத்துக்கிறோம்? அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய தஸ்பீஹ், அவங்களுடைய திக்ர், அவங்களுடைய வணக்கம், அவங்க விதித்த ஹலால் ஹராம் கட்டளைகள், இதுகளைத்தான் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலையே வஹியை ஏத்துக்கிறோம், வஹி இல்லாட்டி ஏத்துக்கிற மாட்டோம்னு பிரிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம்னு டிக்ளேர் பண்ணி ஓபனா எழுதுகிறார்கள். அதை எதிர்க்க கடமைப்பட்ட நம்ம தான் ஏற்கனவே இருந்துட்டோம் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுவும் நம்ம தானே, அதுவும் நம்ம இயக்கம் தானே, அவங்களும் தானே, என்னது? அது எப்படி ரெண்டு ஒண்ணாவும்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்ங்கிறது அல்லது 3 என்று சொல்வது ஒண்ணா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் ஆதாரம் கிடையாது. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதையும் நம்ம செய்யணும். அப்படின்னா ரெண்டு ஒண்ணா? அப்ப இதை சிந்திச்சு பார்த்து உங்களுக்கு விளங்க ஏழுமா ஏழாதா? திறந்த மனசு இருந்தால் ஏழும். சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களே எப்படி முடிவெடுத்தாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு?